உயிர்ப்புடன் வாழ்க. வெற்றிவேல் வீரவேல். கதிர்வேல் சூரசம்ஹாரம் பண்ண புறப்பட்டுச்சு. நம்ம மாணவர்கள் ரெடியாக இருங்க, நம்ம வேல்படை வீரர்கள் ரெடியாக இருங்க. வர்மக்கலை மர்மக்கலை வேல் மருத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் ஏதோ மொக்க கேனைய அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சிரித்து பேசுனா இழிச்ச வாயன்னு நினச்சிக்கிறாங்க. பொறுமையாக இருந்தால் கோழைன்னு நினச்சிக்கிறாங்க. அன்பாக இருந்தால் மென்டல் பையன்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை மாஸ்டர் இன்னைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காரு. மாஸ்டர் இன்னைக்கு காலையில் 10 மாவட்டங்கள் வழியாக திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு பேக்கிங்கெல்லாம் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டார். ரிட்டர்ன் வரும்போது அப்படியே இன்னொரு 5 மாவட்டங்களை பார்த்துட்டு வர்ற வழியில் மன்னார்குடி வந்துட்டு வரதா ஒரு பிளானில் கிளம்பிட்டார். இப்போது திரும்ப மாஸ்டர் சென்னைக்கு மெட்ராஸுக்கு வந்துட்டார். முருகனை ஒரு சிலர் அழகு கடவுள்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் குழந்தை கடவுள்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அது போர்க்கடவுளுங்கிறது தெரியல. தெரிஞ்சுக்கணும், தெரிய வைக்கணும், தெரிய வைப்போம். மாஸ்டரோட மாணவர்கள் அமைதியாக இருக்காங்க, பொறுமையாக இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கேனைங்கன்னு நினைக்கக்கூடாது, முக்கியங்கன்னு நினைக்கக்கூடாது. மாஸ்டர் 10 வருஷத்துக்கு முந்தையே கதிர்வேல் கவசத்தில் எழுதி பாடியிருக்கிறாரு. கதிர்வேலை கருவியாகவும் பயன்படுத்தலாம், அரக்கத்தனம் கொண்டவர்களை அழிக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம். இங்கே மாஸ்டர் கூட இருக்கிற லட்சக்கணக்கானவர்கள் தாங்களாக வம்புக்கு போக மாட்டாங்க. வம்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. இந்த வேல்படை புறப்பட்டுச்சுன்னு சொன்னால் எந்த லெவலுக்கும் போய் அரக்கர்களை வதம் பண்ணுவாங்க. உடம்புக்கும் மருத்துவம் பார்ப்போம், மனசுக்கும் வைத்தியம் பார்ப்போம், வக்கிரத்துக்கும் வைத்தியம் பார்ப்போம். கிராதகம்னு வந்தா இந்த கதிர்வேல் திருச்செந்தூர் வேளா மாதிரி அரக்கத்தனத்தை வதம் செஞ்சு அழிக்கும். வேல்னா வெற்றி. வெற்றிவேல் வீரவேல். நம்ம வேல்பட தயாராக இருங்க. உயிர்ப்புடன் வாழ்க.